பாமக கூட்டணியில இடம் பெற போறாங்க. அப்படி இடம்பெறக்கூடிய பட்சத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி தாவேக அரசாங்கத்திற்கு பாமகவுடைய ஆதரவோ அல்லது இன்னும் சில எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை அப்படின்ற இடத்துல தாவேக இருக்காங்களா? நிச்சயமா தாவேகாவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதான ஒரு பார்வை இருக்கு. நீங்க சமூக நீதி கணக்கெடுப்பு என்கிற ஒரு விஷயத்திற்கு முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்பு தெரிவித்ததிலிருந்தே தொடங்குறது அந்த பந்தம். அதையெல்லாம் தாண்டி தாவேகாவுக்கு பல லாபங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி வந்தா 2 இல்ல, அந்த எண்ணிக்கை 4. இங்க விசிகாவினுடைய எண்ணிக்கை என்பது 2 தான். நீங்க விசிகாவினுடைய எண்ணிக்கை 2 அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்து விட முடியாது. தொடர்ச்சியா திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்வைத்து வருகிறார். இடதுசாரிகள் என்ன நிலைப்பாடு எடுப்பார்களோ அதை ஒட்டியே எனது நிலைப்பாடு இருக்கும். இதுதான் அவர் அன்றைய நாள் முதலே சொன்ன ஒரு விஷயம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்டுக்கு 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 2, அவர்கள் அமைச்சரவையிலையும் பங்கேற்கலாம். அப்ப விசிகாவினுடைய நிலைப்பாட்டை ஒட்டி இந்த 6 சட்டமன்ற உறுப்பினருடைய நிலைப்பாடும் இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய பெரும் விருப்பம் என்பது அந்த 107 என்பதை 118 ஆக்குறது. அது தன்னாலேயே விசில் சின்னத்தின் மூலமாகவே ஆக்குவது, அது ஒரு நிலை. அப்ப அதற்கிடையில தான் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற துறை, விசிகாவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய துறை இன்னைக்கு ஆதி திராவிடர் நலத்துறை, அதை சமூக நீதித்துறைன்னு மாத்துறாங்க. அதுக்கு கூட கட்டணம் தெரிவிக்கிறார் ரவிக்குமார் எம்பி அவர்கள். இன்னொரு பக்கம் நீங்க கரூருக்கு போறதுக்கு புறப்படுகிறார் முதல்வர் விஜய் அவர்கள். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் தான் அவர்களுக்கு ஒரு யோசனையை தருகிறது. ஏன் பாமக வந்தா என்ன, 2 என்கிற எண்ணிக்கை 4 அவர்களிடமும் இருக்கு. அப்ப அது ஒரு லாபம். அரசியலா பார்த்தா, எண்ணிக்கை அடிப்படையில பார்த்தா அது லாபம். இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய அரசியல் லாபம் இருக்கு. நீங்க திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தது தேர்தலுக்கு முன்பு. ஆன பின்பும் கூட பட்டியல் சமுதாய வாக்குகளின் பெரும்பகுதியை விஜய் அவர்கள் ஈர்த்திருக்காரு. திருமாவளவன் இல்லாமலே, விசிகா இல்லாமலே பட்டியல் சமூக மக்களின் பெரும்பகுதி வாக்கை தமிழக வெற்றி கழகம் தானே வாங்கியிருக்கு. அது ஒரு நிலை. ஆனா நீங்க அதை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பொருத்தி பாருங்களேன். இவ்வளவு பெரிய விஜய் அலை, இதற்கு மத்தியிலையும் அதிமுக மொத்தம் ஜெயித்த தொகுதிகளோட எண்ணிக்கை 47. அதுல 23 தொகுதிகள் வட மாவட்டத்துல இருந்து மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வன்னியர் சமுதாய வாக்குகள் பெரும்பகுதியா ஏடிஎம்கே பாமக அலையன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னொரு உதாரணம் 2016 தேர்தல். 2016ல மக்கள் நல கூட்டணியில விசிகா தேர்தலை சந்திக்குது. அப்ப மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி, இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் பிரகடனம். 5% ஓட்டு எடுத்தாங்க. ஒரு இடமும் ஜெயிக்கலனா கூட கிட்டத்தட்ட 234 தொகுதிக்கும் பரப்புரை செய்த போது அவர்கள் 5% ஓட்டு எடுக்கிறாங்க. இப்ப இன்னொரு ரிசல்ட் பாக்குறாங்க. அதுல இருந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தண்டி 2026ல பாக்குறப்ப அதிமுகவை கரை சேர்த்து விட்டதுல பாமகவோட பங்களிப்பு இருக்கு. சி.வி. சண்முகம் சொல்றாரு. சி.வி. சண்முகம் தன்னோட பேட்டியில கூட அவரை குறிப்பிட்டிருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியால தான் இவ்வளவு இடங்கள் ஜெயிக்க முடிந்தது. சரியா சொல்ல போனா வட மாவட்டங்கள்ல 23 தொகுதிகள். அப்ப தாவேகாவுக்கு இரட்டை லாபம் இருக்கு. அதிமுகவை கரைப்பதுல நிர்வாகிகளை ஏற்கனவே இழுத்துட்டு இருக்காங்க. சனிக்கிழமை தோறும் அனைவருடைய இணைப்பு விழாக்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல அதிமுகவின் கூட்டணியில மிக முக்கிய அங்கமாக இருந்து அதிமுகவை அதிகமான இங்க களத்தில் இல்லாதவர்கள் விஜய் 47 சீட்டு அதிமுக ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுல பெரும்பங்கு பாமக அலையன்ஸுக்கு இருக்கு. அப்ப அந்த பாமகவை இழுத்துக்கிறது மூலமா களத்தை இருமுனை போட்டியா எதிர்காலத்துல ரொம்ப கூர்மையா மாற்ற முடியும். அப்ப பல லாபங்கள் இருக்கு தாவேக. பாமக தொடர்ந்து பேசுவோம். பாமக வரதுனால என்ன சிக்கல் அப்படின்றது. விசிக இடதுசாரிகள் கூட்டணியில இருக்கிற பட்சத்துல அவங்க சில விஷயங்களை நம்ம கடிந்து உரைப்பாங்க, எடுத்துரைப்பாங்க அப்படின்றத கூட்டணிக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் தாவேக தலைவருக்கும் தெரியாதா? தெரிஞ்சதுன்னா அவங்க கூப்பிட்டாங்க. இல்ல, நிச்சயமா அவருக்கு தெரிந்திருக்கும். பட் ஆனால் இவ்வளவு வீரியமாக இருக்கும் என்பது விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக இப்பொழுதான முதல் முறையாக எதிர்கொள்கிறார். இன்னும் திருமாவளவன் அவர்களும் சரி, இடதுசாரிகளும் சரி, தாவேக அரசை வீரியமாக இன்னும் எதிர்க்கவே இல்லை. கூட்டணியில இருக்காங்க அப்படின்றதற்காக நிறைய விஷயங்கள்ல தாவேக அரசாங்கத்துக்கு சப்போர்ட் தானே பண்ணிட்டு இருக்காங்க. சப்போர்ட் பண்ற கூட்டணி கட்சி, ஆதரவு கட்சிகளுடைய ஒரு விமர்சனத்தையே தாங்க முடியல, நாங்க இன்னொரு தரப்பு ஆதரவை தேடுறோம் அப்படின்றது எந்த வகையில சரி? இவங்க சொன்ன அந்த ஜனநாயக சக்திகள், மதச்சார்பற்ற சக்திகளுக்கு நாங்க ஆதரவு தேடி போறோம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு எதிராக செயல்படுற மாதிரி இல்லையா இது? இல்ல, அது உங்களுக்கு ஒரு நிகழ் நேரத்திற்கான ஒரு அரசியல் ஒண்ணு இருக்குல்ல, அந்த நேரத்திற்கு அந்த அரசியல் அவர்கள் எடுத்ததுனாலதான் இடதுசாரிகள் உள்ள வந்தாங்க. நீங்க ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் என்பது ஒவ்வொரு தருணத்திலும் இருக்கதான செய்யும். நீங்க கிட்டத்தட்ட இப்ப ஒரு மதவாதத்திற்கு எதிரான சக்தினா விஜய் அவர்களே அதை வீரியமா பேசினது இல்லையே. அப்ப நீங்க இதுல பல லாபங்கள் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கறத தாண்டி இடதுசாரிகள் நீங்க வீரியமா தான் எதிர்க்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, கரூருக்கு அவர் போகிறார் நாளைக்கு முதல்வர் அவர்கள். நீங்க போறது தப்புங்கிறாரு. திருப்பூர்ல இருக்கக்கூடிய சுப்ராயன் எம்பி பேசுறாரு.
இன்னைக்கு சமூக வலைதளத்துல பதிவு போட்டிருக்காரு. அதிகார துஷ்பிரயோகம்ங்கிறாரு அவர். நீங்க கிட்டத்தட்ட பாலகிருஷ்ணன் விமர்சிக்கிறாரு, முன்னாள் மாநில செயலர் விமர்சிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சு வெங்கடேசன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய எம்பி, அவர் முதல்வர் துறையிலேயே துப்புரவு சிறுமை பணியாளர்கள் விவகாரத்துல ஊழல் நடக்குதுங்கிறார். அப்ப இதெல்லாம் அவர்களுக்கு குடைச்சலை தரலாம். நீங்க எதிர்கட்சி வரிசையில் இருந்து அவர்கள் சொல்கிற பொழுது அது எதிரில் எளிதாக கடந்து விட முடியும். நீங்க பாருங்க, தோழமை கட்சிகள் இப்படி எல்லாம் சொல்றப்ப அந்த விமர்சனத்தை தாங்குகிற வல்லமே முதல்ல தாவேக்காவினருக்கு இருக்க, அவங்களுக்கு அந்த அரசியல் புரியுது. அப்ப அதனால அவர்களுக்கு என்ன, இவர்களுக்கு செக் வைக்கிறதா நினைத்து கூட பாமக சிநேகம் காட்டலாம். நான் ரொம்ப நுட்பமான ஒரு இடம் என்ன பாக்குறேன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக ஆலோசகராக இருக்கிறவர் ஜான் ஆரோக்கியசாமி. இவர் தான் 2016 அன்புமணி அவர்களை முன்னிலைப்படுத்தி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பரப்புரை செய்தவர். அவ ஏதோ ஒரு வகையில அவர் மூலமாக ஏதாவது ஒன்று நடக்கலாமே. அது திருமாவளவன் அவர்களாக இருக்கலாம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்டாக இருக்கலாம். இவர்களை வீரியமாக எதிர்க்கிற பொழுது எங்களுக்கு பாருங்க இன்னொரு நண்பர் கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு செக் வைக்கிற முயற்சியா கூட இருக்கலாம் அது அப்படின்னு தான் பாக்குறேன். உடனே நடந்துரும், இன்னைக்கே நடந்துரும், நாளைக்கே நடந்துரும் இல்ல, அது ஒரு செக் வைக்கிறதுக்கான ஒரு காய் நகர்த்தலாகத்தான் தாவேக்கா பயன்படுத்துவாங்க அப்படின்னு.